நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர் ஊராக போய் திமுக அரசுக்கு எதிராக இன்றைக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்கிற ஒரு சராசரி அறிவு கூட இல்லாதவன் இந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர். ராஜபாளையத்திலே போய் நின்று கம்யூனிஸ்டுகள் மீது கல்லறிகிறார். கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று பேசுகிறார். அன்றைக்குத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறார். தோழமை கட்சியாக இருந்தால் விமர்சனம் வைக்க கூடாது என்று ஒன்றும் நிலை இல்லை. எல்லா விமர்சனங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம். ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். ட்ரம்பினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு 56 இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடிக்கு வலிமை இல்லை. 30 தடவை அறிவித்திருக்கிறார். 30 தடவை சொல்லிட்டார், இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று 30 தடவை அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அகிலத்திற்கு அறிவித்து விட்டார். 30 தடவை அறிவித்ததற்கு பிறகும் அதற்கு பதில் சொல்லக்கூட வேண்டாம். ட்ரம்பினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட முடியாத ஒரு கோளை இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். 50% வரி விகித்ததற்கு பிறகு நாமக்கலில் உற்பத்தியாகிற முட்டைகள் 4.5 லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு இனிமேல் ஏற்றுமதி செய்ய முடியாது. 4.5 லட்சம் முட்டைகள் ஒரு நாள் ஏற்றுமதி பாதிக்குமானால் அந்த கோழி பண்ணையை நடத்துகிற விவசாயிகள் என்ன ஆவார்கள்? அந்த கோழிகள் என்னாகும்? அந்த கோழி பராமரிப்பில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களின் எதிர்காலம் என்னாகும்? 50% வரி விதிப்பால் இன்றைக்கு மிகப்பெரிய கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது தமிழ்நாடு. சாதி என்கிற சனியனை அடிப்பதற்கு கைத்தடி வைத்திருந்த பெரியார் உலவிய மண்ணில் இன்னும் சாதி என்கிற அந்த நாகப்பாம்பு சீறிக் கொண்டிருக்கிறது. கவின் என்ற தம்பி கொல்லப்பட்டு விட்டான். திருநெல்வேலியை கதறி அழுகிறது. அன்றைக்கு போய் இவன் விருந்து தின்னுகிறான். நயனார் நாகேந்திரன் வீட்டில். when Rome was burning, நீரோ வாஸ் விடிலிங். ரோமாபுரி நகரம் தீப்பெற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான். அந்த நீரோ மன்னனுக்கு பிறந்தவன் தானா எடப்பாடி பழனிசாமி என்று கேட்க வேண்டிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு அமைகின்றன. இன்றைக்கு ஒரு நம்பிக்கையாக தெரிகிறார் என் கண்ணுக்கு ராகுல் காந்தி. இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ராகுல் காந்தி செய்கிற வேள்வியை இதற்கு முன் இந்தியாவில் இருந்த எந்த எதிர்க்கட்சி தலைவரும் செய்ததில்லை என்கிற உச்சத்தை அவர் இன்றைக்கு தொடுகிறார். அவர் நாடாளுமன்றத்திலே கேள்விகளை முன்வைக்கிறார். பிரதமராலே பதில் சொல்ல முடியவில்லை. அன்வர் ராஜா கேட்டார், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி போஸ்ட் துணை சபாநாயகர், அதை இதுவரைக்கும் ஃபில்லப் செய்யவில்லை. அவர்கள் செய்கிறார்கள். ஜெகதீப் தன்கர் என்கிற இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் பாராளுமன்றம் கூடிய ஃபர்ஸ்ட் டே இரவு அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். அவரை இன்றைக்கு காணவில்லை. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவரையே காணவில்லை. பிரதமர் நாடாளுமன்ற சபை, அதுக்கு பேரே ஹவுஸ், அவர் ஹவுஸுக்கு வருவதில்லை. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இன்றைக்கு 6,50,000 வாக்குகள் இன்றைக்கு பீகாரில் இருக்கிற வாக்குகளை இன்றைக்கு இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்குகளை புதிதாக சேர்க்க போகிறார்கள். அப்படி என்றால் நாம் அடிமைகளாக போகிறோம். தோல் மரத்து போன தொழும்பர்களாக நம்மை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதிகார துணை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. மாநில சுயாட்சி என்கிற தீபத்தை அணைப்பதற்கு இன்றைக்கு மிருக நியாயம் கூட இல்லாத மிலேச்சத்தனமான பாசிஸ்டுகள் சிந்திக்கிறார்கள் என்பதை விட வீகம் வகுக்கிறார்கள். கடலை கண்டு பலர் கலங்கி ஓடிய காலத்தில் கடலில் கலம் செலுத்திய கரிகாலனை நீங்களும் நானும் பார்த்ததில்லை. அவர் எங்களுக்கு கலைஞராகத்தான் கரிகாலன் தெரிந்தார். முரசொலித்து படை நடத்தி எதிரிகளை மோதி தாக்கிய மூவேந்தர்களின் வழித்தோன்றலாக இருந்தார். காலம் அவரை காவு கொண்டு விட்டது. எனக்கு தெரிந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் எல்லா தலைவர்களும் ஒரு களத்தில் தோற்று போயிருக்கிறார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் ஒரு களத்தில் தோற்றார். 102 அணிசார நாடுகளுக்கு தலைமை வகித்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து பகை முடித்த அன்னை இந்திரா தன்னுடைய சொந்த தொகுதியில் ரெபரேலியில் தோற்று போனார். இந்திய அரசியலில் சரித்திரம் படைத்த தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் தோற்றார்கள். அண்ணா தன்னுடைய தொட்டில் பிரதேசத்தில் கலைகள் சிரிக்கிற காஞ்சியில் தோற்றார். 6000 பள்ளிகளை திறந்த கல்வி வெள்ளல் கர்ம வீரர் காமராஜர்
தன்னுடைய சொந்த மண்ணில் 1967 வீழ்ந்து போனார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் களம் கண்ட 13 தேர்தல்களிலும் வென்ற ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான் என்பது வரலாறு. அவர் இன்னொரு வரலாற்றை எழுதினார். 1957 திராவிட முன்னேற்ற கழகம் முதலாக தேர்தலில் சந்திக்க தெருவுக்கு வருகிறது. வீதியிலே நின்று கொண்டு பேசுகிற நீங்கள் சட்டமன்றத்திற்கு வாருங்கள் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அறைகூவல் விட்ட பொழுது 1956 தீரர்கள் கோட்டம் திருச்சியில் அண்ணா அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகாநாட்டை நாவலர் தலைமையில் நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்க வேண்டுமா நிற்க வேண்டாமா என்று கழக தொண்டர்களிடத்தில் வாக்கெடுப்பு நடத்தி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று கழக தொண்டர்கள் வாக்களித்து 1957 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்க வருகிறது. அண்ணா காஞ்சிபுரத்தில் நிற்கிறார், கலைஞர் குளித்தலையில் நிற்கிறார். 1957 வெற்றி பெற்ற இந்த 15 சட்டமன்ற தொகுதிகளிலும் இனிமேல் திமுக வெற்றி பெறக்கூடாது என்று நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்களின் கொள்ளிடமாக ஆதிக்கபுரியில் ஆட்சிவிடத்தில் இருந்த காங்கிரஸ் திட்டமிட்டு வீகம் வகுத்து இந்த 15 தொகுதிகளில் திமுக ஜெயிக்க கூடாது என்று வேலை பார்த்ததற்கு பிறகு அந்த 15 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் திமுக தோற்றது. அப்போதும் வென்றது டாக்டர் கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஆகவே இந்திய அரசியலில் அவர் ஒரு சகாப்தமாக மிளிர்ந்தார். ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் கலைஞர். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைக்கு ஒரு பல்கலைக்கழக தகுதியை வாங்கி தந்தார். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அறிவியக்கமாகத்தான் தெரிகிறது. இந்த அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது அண்ணாவருடைய அருகில் இருந்த தம்பிமார்கள் எல்லாம் பட்டம் பெற்றவர்கள், பல்கலைக்கழகம் சென்றவர்கள். நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பேசப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாவுக்கு அருகில் இருந்தார். அந்த நெடுஞ்செழியனுடைய தம்பி ஈரா செழியன் அண்ணாவின் அருகில் இருந்தார். என் பெருமைக்குரியவர்களே, தொண்டை மண்டலத்திலே இந்த இயக்கத்திற்கு அகரம் எழுதிய இளம் எழுதிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி அண்ணாவின் அருகில் இருந்தார். தமிழ்நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் பிஇ பட்டதாரி. தமிழ்நாட்டினுடைய மாணவர் அணிக்கு இராணுவ வலிமை பெற்று தந்த எஸ்டி சோமசுந்தரம் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் அன்றைக்கு இருந்தார். கடியூர் குடும்பத்தின் பிள்ளை KA மதியழகன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவன் அண்ணாவுக்கு அருகில் இருந்தார். எங்கள் ஊரை சார்ந்த நாவுக்கரசர் நாஞ்சிலார் பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர். ஆகவே அண்ணாவினுடைய அருகில் இருந்த தம்பிமார்கள் எல்லாம் பட்டம் பெற்றவர்கள், பல்கலைக்கழகம் சென்றவர்கள். இந்த தம்பிமார்களினுடைய கூடாரத்தில் தலைவர் கலைஞரும் இருக்கிறார். அவர் பல்கலைக்கழகம் செல்லவில்லை, பட்டம் பெறவில்லை. ஆனால் அண்ணா அவர்கள் கல்லறை குயிலாகி போனதற்கு பிறகு அண்ணாவுக்கு அடுத்து இந்த அண்ணாவின் பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் சென்ற தம்பிமார்களுக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த கலைஞர் தான் தலைமை தாங்கினார் என்றால் இந்த வரலாற்றை இந்திய துணைக்கண்ட அரசியலில் எந்த தலைவரும் செய்ததில்லை. ஆகவே இப்படி ஒரு வரலாற்று அதிசயத்தை அவர் நிகழ்த்தினார். அவரை நினைத்து பார்க்கிற பொழுது நான் பிரமித்து போகிறேன். அவர் இந்த நாட்டில் கவியரசனாகவும் புவியரசனாகவும் இருந்தார். சங்ககாலம் என்கிற தங்க காலத்தில் அன்றைக்கு மன்னர்கள் கவியரசனாகவும் இருந்தார்கள், புவியரசனாகவும் இருந்தார்கள். இந்திய துணைக்கண்டத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர் சிறையிலிருந்து தன்னுடைய மகளுக்கு எழுதிய கடிதம், த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்று அவர் எழுதிய புத்தகம்தான் இன்றைக்கு உலக வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் படிக்கிற புத்தகம்.
அப்படி அறிவார்ந்த தளத்தில் பண்டித ஜவஹர்லால் நேரு இயங்கினார். அதை இந்த நாட்டில் அண்ணா பின்பற்றினார். அதை போல அறிவார்ந்த தளத்தில் இயங்கியவர் தமிழ்நாட்டு வரலாற்றில் தலைவர் கலைஞர் தான். 1,00,000 பேர் கலைஞர் தலைமை தாங்குகிற கவியரங்கத்திற்கு கூடுவார்கள். 1,00,000 பேர் கூடுவார்கள். அவருடைய கவியரங்கத்திலே பங்கேற்றவர் யார் என்று கேட்டால் விருத்தப்பாவிற்கு உயிர் தந்த கவிஞர் கண்ணதாசன். அவருடைய கவியரங்கத்தில் பங்கேற்றவர் யார் என்று கேட்டால் கவிஞர் பொன்னிவளவன். அவருடைய கவியரங்கத்தில் பங்கேற்றவர் யார் என்று கேட்டால் நெருப்பிரில் தமிழ் செய்து நீசர்களை சாடிய தத்துவ கவிஞர் குடியரசு. அவருடைய கவியரங்கத்தில் பங்கு பெற்றவர் யார் என்றால் ஈரோடு தமிழன். அவருடைய கவியரங்கத்தில் பங்கு பெற்றவர் யார் என்றால் என்னுடைய சமகால தமிழ் கவிதைக்கு உலக அங்கீகாரம் வாங்கி தந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இப்படி தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த கவிஞர்கள் எல்லாம் பட்டம் பெறாத, பல்கலைக்கழகம் செல்லாத, யாப்பு பற்றியும் எதுகை பற்றியும் கவலைப்படாத கலைஞருடைய தலைமையேற்று கவிதை பாடி 1,00,000 பேரை திரட்டுகிற வல்லமை ஒரு கவியரங்க தலைவருக்கு உண்டு என்றால் உலக வரலாற்றிலே அது கலைஞருக்கு மட்டும்தான். அவர் இதை இந்த மண்ணில் செய்து காட்டினார். அவருக்கு ஒரு அறிவின் மீது ஒரு தேடல் இருந்தது. அறிவின் மீது அவருக்கு ஒரு தாகம் இருந்தது. எப்பொழுதும் அவர் இயங்கிக் கொண்டே இருந்தார். அவருடைய அறிவின் தாகத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் 1000 சோதனைகளை கூட இந்த மண்ணிலே அவர் சந்தித்தது. ஒரு அறிவாளி எப்படி இருக்க வேண்டும் என்று திருமுருகாற்று படைத்த நக்கீரனிடத்தில் கேட்டார்கள். நக்கீரன் சொன்னான், இகலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர், கற்றார்க்கு தான் வரம் பாகிய தலைமையர், யாவதும் கற்றோர் அறிய அறிவினர் என்று திருமுருகாற்றுப்படையிலே ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் நக்கீரர். அதற்கு யார் தமிழ்நாட்டு அரசியலில் பொருந்துவார்கள் என்றால் கலைஞர் மட்டும்தான் பொருந்துவார். கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் காலமாகி போனார்கள். பெரியார் மறைந்தார். தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீரில் உறைந்தார்கள். பெரியார் மறைகிற பொழுது கலைஞர் பக்கத்தில் இருக்கிறார். பெரியாரினுடைய பக்கத்தில் இருந்து சுகங்களுக்கு அடிமையுறாத சூரிய பெருந்தாக இருந்த மணியம்மையார் குலுங்கி குலுங்கி விம்மி விம்மி அழுகிறார். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், இன்றைக்கும் என்னுடைய ஞான தந்தையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஐயா வீரமணி அழுகிறார். ஒரு பேச்சை தொடங்குகிற பொழுது விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், வீழ்ச்சி உற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்று தொடங்கி பேச்சை முடிக்கிற பொழுது ஒரு பாவேந்தன் பாட்டை சொல்லி முடிக்கின்ற பகுத்தறிவு பண்பாளர் நாவலர் தேம்பி தேம்பி அழுகிறார். கலைஞரும் அழுகிறார். கலைஞர் நாவலிடத்தில் சொன்னார், பெரியார் விடைபெற்று போய்விட்டார், பெரியாருக்கு வழியனுப்ப வேண்டும், நீங்கள் முதலில் சென்னைக்கு செல்லுங்கள், தலைமைச் செயலாளரை சந்தித்து பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடக்கும் என்பதை அறிவிக்க சொல்லுங்கள், அதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று கவனியுங்கள் என்று பட்டம் பெற்ற நாவலரை, பெரியாரின் பெருந்தொண்டரை, பெரியாரின் தலை மாணாக்கர் நாவலரை சென்னைக்கு அனுப்பினார். நாவலர் சென்னைக்கு வந்தார். தலைமை செயலாளரை சந்தித்தார். அரசு மரியாதையோடு பெரியாருக்கு உடலடக்கம் அறிவியுங்கள், ஆணை பிறப்பியுங்கள், அதற்கான காரியங்களை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது பட்டம் பெற்றவர், பல துறைகளில் பணியாற்றி தலைமை செயலாளர் என்ற தகுதிக்கு அந்த உயரத்திற்கு வந்த தலைமை செயலாளர் சொன்னார், பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்வதற்கு சட்டமும் இடம் தரவில்லை, சம்பிரதாயமும் இடம் தரவில்லை. ஒருவருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்ய வேண்டுமானால் ஒரு அரசு பதவியை அவர் அலங்கரித்திருக்க வேண்டும். பெரியார் ஒரே நேரத்தில் 8 பதவியை தூக்கி எறிந்தார். ஈரோடு நகரமன்ற தலைவர் பதவி உட்பட 8 பதவிகளை தூக்கி எறிந்தார். தமிழ்நாட்டினுடைய தங்க மகுடம் தன்னை தேடி வருகிற பொழுது அதை மறுதலித்தவர் தந்தை பெரியார். ஆகவே பதவியை ஏற்காத, பதவியில் அமராதவருக்கு அரசு மரியாதை உடனடக்கம் செய்ய
சட்டத்தில் வாய்ப்பில்லை. அதை மீறி நீங்கள் செய்தால் இந்த அரசு பெரியாருக்கு காணிக்கை என்றார் அண்ணா, இந்த ஆட்சியை நீங்கள் இழக்க வேண்டியது வரும் என்று தலைமைச் செயலாளர் சொன்னார். நாவலர் நடுங்கித்தான் போனார். அன்றைக்கு அலைபேசி வசதி இல்லை, போர்டில் எளிதில் தொடர்பு கொள்ள முடியாது. அன்றைக்கு ட்ரங்கால் புக் செய்து வேலூரில் இருந்த தலைவரிடத்தில் நாவலர் பேசினார். நான் தழுதழுக்க கண்ணீர் சிந்தி பேசினார். அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்தால் ஆட்சி இழக்க வேண்டிய அபாயம் வரும் என்று தலைமை செயலாளர் எச்சரிக்கிறார். என்ன செய்வது என்று கேட்ட பொழுது, அப்படி ஒரு நிலை வந்தால் அதையும் எதிர்கொள்ளலாம், அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடக்கும், நானும் வருகிறேன் என்று கலைஞர் சென்னை வந்தார். அரசு மரியாதையோடு பெரியாருக்கு உடலடக்கம். பெரியாருக்கு எதிர் திசையில் அன்றைக்கு பயணம் செய்த கவிஞர் கண்ணதாசன் பெரியார் மறைந்த அன்றைக்கு எழுதினார், சரித்திரம் மறைந்த செய்தி, தலைவனின் மரண செய்தி, விரித்ததொரு புத்தகத்தின் வீழ்ச்சியை கூறும் செய்தி, நரித்தனம் கலங்கச் செய்த நாயகன் மரண செய்தி, மரித்தது பெரியார் அல்ல மாபெரும் தமிழர் வாழ்க்கை என்று கதறினான் கண்ணதாசன். என் பெருமைக்குரியவர்களே, துப்பாக்கிகள் குண்டுகளை துந்துபியாக முழங்க அரசு மரியாதையோடு பெரியாருக்கு உடலடக்கம் முடிந்த அந்த கண்ணீர் பொழுதில் அன்னை இந்திரா கலைஞரை தொடர்பு கொண்டு, பெரியார் மறைந்த செய்தி கேட்டு நான் மிகுந்த கவலையுற்றேன், அவரை இழந்து தவிக்கின்ற அன்னை மணியம்மைக்கும் வீரமணிக்கும் உங்களுக்கும் என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட கவலை தரக்கூடிய விஷயம் கலைஞர், நீங்கள் பெரியாருக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்திருக்கிறீர்கள். இதன் மூலம் சட்டப்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட நீங்கள் முதலமைச்சர் பதவியை இழக்க வேண்டிய, ஆட்சியை இழக்க வேண்டிய ஆபத்து வரும் என்று என்னிடத்திலே சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். என்ன பதில் சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை கலைஞர். எல்லாம் தெரிந்த நீங்களா இந்த தவறை செய்தீர்கள் என்று இந்திரா கேட்டார். கலைஞர் சொன்னார், அரசு மரியாதையோடு உடலடக்கம் நடைபெற்றதால் நான் ஆட்சியை இழக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன? பெரியார் எந்த அரசு பதவியும் வகிக்கவில்லை, அதனால் அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்யக்கூடாது என்கிறார்களா? அப்படி என்றால் காந்திக்கு அரசு மரியாதையோடு உடலடக்கம் செய்தீர்களே, அது எந்த சட்டத்தின் வழி செய்தீர்கள் என்று கலைஞர் திருப்பி கேட்டார். இந்திரா சொன்னார், அவர் இந்தியாவினுடைய பிதாமகன், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு நின்ற பாரத தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த தலைவன், அவன் விடுதலை பிதாமகன், அதை நீங்கள் இதோடு ஒப்பிடக்கூடாது என்று சொன்ன பொழுது, அவர் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தந்தார் என்றால் இவர் மானுட சமூகத்திற்கே விடுதலை வாங்கி தந்தவர் தந்தை பெரியார். அது பொருந்தும் என்றால் இதுவும் பொருந்தும் என்றால். ஒரு பட்டம் பெற்றவர்களுக்கு தெரியவில்லை, பட்டம் பெறாத கலைஞருக்கு தெரிந்தது. கற்றார்க்கு தான் வரம்பு ஆகிய தலைமையர் என்பதை அன்றைக்கு கலைஞர் நிரூபித்தார். இன்றைக்கு பல்வேறு குரல்கள் இந்தியாவில் எழுகின்றன. இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. மாநில சுயாட்சி என்கிற தீபத்தை அணைப்பதற்கு இன்றைக்கு மிருக நியாயம் கூட இல்லாத மிலேச்சத்தனமான பாசிஸ்டுகள் சிந்திக்கிறார்கள் என்பதை விட வீகம் வகுக்கிறார்கள். அண்ணன் ஜெகத்தண்ணனும் கலாநிதி வீராசாமியும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையாக தெரிகிறார் என் கண்ணுக்கு ராகுல் காந்தி. இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் இன்றைக்கு ராகுல் காந்தி செய்கிற வேள்வியை இதற்கு முன் இந்தியாவில் இருந்த எந்த எதிர்க்கட்சி தலைவரும் செய்ததில்லை என்கிற உச்சத்தை அவர் இன்றைக்கு தொடுகிறார். அவர் நாடாளுமன்றத்திலே கேள்விகளை முன்வைக்கிறார். பிரதமராலே பதில் சொல்ல முடியவில்லை. அன்வர் ராஜா கேட்டார், கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி போஸ்ட் துணை சபாநாயகர், அதை இதுவரைக்கும் ஃபில்லப் செய்யவில்லை. அவர்கள் செய்கிறார்கள். ஜெகதீப் தன்கர் என்கிற இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் பாராளுமன்றம் கூடிய ஃபர்ஸ்ட் டே இரவு அந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். அவரை இன்றைக்கு காணவில்லை. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவரையே காணவில்லை.
பிரதமர் நாடாளு சபை, அதுக்கு பேரே ஹவுஸ். அவர் ஹவுஸுக்கு வருவதில்லை, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. இன்றைக்கு ட்ரம்ப் 50% வரி விதித்திருக்கிறார் இந்திய பொருட்களுக்கு. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர் ஊராக போய் திமுக அரசுக்கு எதிராக இன்றைக்கு அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்கிற ஒரு சராசரி அறிவு கூட இல்லாதவன் இந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர். ராஜபாளையத்திலே போய் நின்று கம்யூனிஸ்டுகள் மீது கல்லறிகிறார். கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்று பேசுகிறார். அன்றைக்குத்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கிறார். தோழமை கட்சியாக இருந்தால் விமர்சனம் வைக்க கூடாது என்று ஒன்றும் நிலை இல்லை. எல்லா விமர்சனங்களையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம். ரைட் டு டிஃபர், ரைட் டு கிரிட்டிசைஸ். நீ எடப்பாடியில் பிறந்தவனாக இருந்தால் இன்றைக்கு நாமக்கல்லில் இருந்து 4.5 லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இனிமேல் அந்த முட்டைகளை ஏற்றுமதி செய்ய முடியாது. 50% வரி விகித்ததற்கு பிறகு நாமக்கலில் உற்பத்தியாகிற முட்டைகள் 4.5 லட்சம் முட்டைகள் அமெரிக்காவுக்கு இனிமேல் ஏற்றுமதி செய்ய முடியாது. 4.5 லட்சம் முட்டைகள் ஒரு நாள் ஏற்றுமதி பாதிக்குமானால் அந்த கோழி பண்ணையை நடத்துகிற விவசாயிகள் என்ன ஆவார்கள்? அந்த கோழிகள் என்னாகும்? அந்த கோழி பராமரிப்பில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களின் எதிர்காலம் என்னாகும்? 50% வரி விதிப்பால் இன்றைக்கு மிகப்பெரிய கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவில் இருந்து 1 லட்சம் பெட் கிரைண்டர் அமெரிக்காவிற்கு போகிறது என்றால் 75,000 பெட் கிரைண்டர் உற்பத்தி செய்கிற இடம் கோயம்புத்தூர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு விட்டது. பனியன், தரை விரிப்பு, தலையணை உறை, பெட்ஷீட் என்று கோவையினுடைய மான்செஸ்டர், கோவையிலும் திருப்பூரிலும் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலையிலும் அதை நம்பி வாழுகிற மக்கள் வாயில் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுகிற ஓலமும் எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்கவில்லை. ட்ரம்பினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு 56 இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடிக்கு வலிமை இல்லை. 30 தடவை அறிவித்திருக்கிறார். 30 தடவை சொல்லிட்டார், இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று 30 தடவை அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அகிலத்திற்கு அறிவித்து விட்டார். 30 தடவை அறிவித்ததற்கு பிறகும் அதற்கு பதில் சொல்லக்கூட வேண்டாம். ட்ரம்பினுடைய பெயரை உச்சரிப்பதற்கு கூட முடியாத ஒரு கோழை இன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன ஆயிற்று? அங்கிருந்து வருகிறார்கள் இந்தியர்கள். குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு என் பெருமைக்குரியவர்களே, அந்த குடியுரிமை திருத்தத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு முதற்கட்டமாக 205 இந்தியர்களை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் ட்ரம்ப். எப்படி? போர் விமானத்தில் அனுப்பி வைத்தார். குடிக்க தண்ணீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை. 205 பேர் இங்கே வந்து இறங்கினார்கள். கைகளில் விலங்கு, காலில் சங்கிலி போட்டு அனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு 2200 பேர் வந்துவிட்டதாக நான் மேடைக்கு வருகிற பொழுது எனக்கு தகவல். 2200 பேரையும் காலில் சங்கிலி போட்டு கையில் விலங்கிட்டுத்தான் அடைத்து வந்தார்கள். இதை எடப்பாடி கேட்டாரா? எடப்பாடிக்கு அப்படி ஒரு சம்பவம் நடப்பதே இன்னும் தெரியாது. 15 நாள் ஆகிவிட்டது அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்து. இன்றைக்குத்தான் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் என்றால் அவனுக்கு இன்றைக்குத்தான் தெரிகிறது.
இளவுக்கு வராதவன் 16க்கு வருகிற பாவியவன் தெரியல. இன்னைக்கு கொலம்பியா ஒரு சின்னஞ்சிறிய நாடு, காலிலே சங்கிலிட்டு கையிலே விலங்கு போட்டு போர் விமானத்தில் கொலம்பியாவுக்கு அனுப்ப போனார்கள். கொலம்பியாவின் அதிபர் ட்ரம்புக்கு சொன்னார், அந்த விமானத்தை கொலம்பியாவில் நான் தரையிறக்க அனுமதிக்க மாட்டேன் என்றார். தரையிறங்க முடியல. என் நாட்டு விமானத்தை நான் அனுப்புகிறேன், என்னுடைய குடிமக்களை என்னுடைய விமானத்தில் அழைத்து வருகிறேன், நீ போர் விமானத்தில் அனுப்புவதை நான் ஏற்க முடியாது என்று ஒரு சின்னஞ்சிறிய கொலம்பிய நாட்டின் அதிபர் அறிவிக்கிறார் என்றால், வல்லரசு என்று பீத்திக் கொள்ளுகிற இந்தியாவினுடைய பிரதமருக்கு ஏன் அறிவிக்க முடியவில்லை? யாராவது கேட்கிறார்களா? அவர்களுக்கு இப்பொழுது ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாட்டில் அண்ணாமலை இருந்தால் சாத்தியமில்லை. அதிமுகவோடு உள்ள உறவை அவர் முறித்துக் கொள்வார். எடப்பாடி பழனிசாமியோடு பேசுவதற்கு சரியான ஆள் என்று எங்கள் ஒரு பண்ணையார் நயினார் நாகேந்திரனை தலைவனாக நியமித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் அவருடைய வசந்த மாளிகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு 130 ஐட்டம் விருந்து, அங்கே போய் நன்றாக தின்னுகிறான். எடப்பாடி கூச்சமே இல்லை, குற்ற உணர்வே இல்லை. அன்றைக்குத்தான் கவின் என்றொரு தம்பி ஆணவ படுகொலையில் கொல்லப்பட்டு திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையை கண்ணீர் வடிக்கிறது. நானே தூங்கவில்லை. மருட்டுகின்ற மத தலைவர், இருட்டறையில் உள்ள உலகம் என்றான் பாவேந்தன். இன்னும் சாதியினுடைய வேர்கள் இந்த மண்ணில் இருக்கின்றன. சமூக நீதியை பேசுகிற தமிழ்நாட்டில் சாதி என்கிற சனியனை அடிப்பதற்கு கைத்தடி வைத்திருந்த பெரியார் உலவிய மண்ணில் இன்னும் சாதி என்கிற அந்த நாகப்பாம்பு சீறிக் கொண்டிருக்கிறது. கவின் என்ற தம்பி கொல்லப்பட்டு விட்டான். திருநெல்வேலியை கதறி அழுகிறது. அன்றைக்கு போய் இவன் விருந்து தின்னுகிறான். நயினார் நாகேந்திரன் வீட்டில். when Rome was burning, Nero was fiddling. ரோமாபுரி நகரம் தீப்பெற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான். அந்த நீரோ மன்னனுக்கு பிறந்தவன் தானா எடப்பாடி பழனிசாமி என்று கேட்க வேண்டிய அளவிற்கு அவருடைய நடவடிக்கைகள் இன்றைக்கு அமைகின்றன. இப்பொழுது பிஜேபி கட்சி அவரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கருதுகிறார்கள். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் பிஜேபி கட்சிக்கு ஒரு தொகுதியில் குறைந்தது ஒரு 15% வாக்காளர்களாவது அவர்களுக்கு இருக்க வேண்டும். இருக்கிறார்களா என்றால் இல்லை, தகுதியே கிடையாது. எப்படி ஆட்சிக்கு வர்றது? ஒரு பெரிய பண்ணையார், வானளாவிய மாளிகை, பெரிய செல்வந்தன், கழுத்து வரை கொளுத்த பணக்காரன். அவன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்கிறான். அந்த நாயினுடைய விலையே 8 லட்சம். 3 வேளை கறி சாப்பாடு. நாய்க்கென்று அந்த வசந்த மாளிகைக்கு முற்றத்தில் ஒரு சின்ன அழகான குடில். நாய் அந்த வீட்டில் தான் குடியிருக்கிறது. வெளியில் வருவதற்கு நாய்க்கு வாய்ப்பில்லை. தினசரி உணவு போட்டு விடுகிறார்கள். நாய் தின்று தின்று கொழுத்து கிடக்கிறது. ஆனால் தெரு நாய் கண்டதையெல்லாம் தின்னுகிறது, ஊரெல்லாம் சுற்றுகிறது. தெருவில் கிடக்கிற நாய் திருக்கோவில்களிலே போய் பந்தி பெருமாறும் பொழுது அங்கேயும் சாப்பிடுகிறது. கல்யாண வீடுகளிலேயும் போய் எச்சியில் இலை எடுத்துட்டு அங்கேயும் சாப்பிடுகிறது. பழைய பொருட்களை தாய்மார்கள் தெருவு நாய்க்கு கொடுத்து விடுகிறார்கள். நல்ல சுதந்திரமாக இருக்கிறது, நினைத்ததை விதவிதமாக சாப்பிடுகிறது. ஆனால் அந்த பணக்காரன் வீட்டு நாய்க்கு 3 நேரமும் கறி தின்னுகிறது. ஒரு நாள் இந்த தெரு நாய், அன்றைக்கு அந்த பணக்காரன் வீட்டு கேட்டு கொஞ்சம் திறந்திருந்தது. இந்த தெரு நாய் அந்த பணக்காரன் வீட்டு நாயிடத்தில் கேட்டது, உனக்கு போர் அடிக்கலையா? நீ ஏன் இப்படியே அடைஞ்சு கிடக்கிற? உனக்கு வெளியில வரணும்னு ஆசை இல்லையா? என்னெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குன்னு உனக்கு தெரியுமா? கூலி படம் வெளியே வருது, உனக்கு தெரியுமா?
உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இந்தியா இன்றைக்கு இந்தியாவினுடைய கோபுர பெருமை உலக அரங்கில் குட்டிச்சுவராகி இருக்கிறது தெரியுமா? இந்த நாட்டில் ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டு ஆதிரை திருநாள் கொண்டாட்ட விழாவில் சிவபாத சேகரன் என்கிற ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் நினைவு கூறுகிற விழாவில் பகவத்கீதை வெளியிட்டானே, உனக்கு அது தெரியுமா? அப்படின்னு நாய், இந்த நாய் அந்த நாய்கிட்ட கேட்க, அந்த நாய்க்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு எதிர்கட்சி தலைவரை மாதிரி இருந்து விழிக்கிறது. இல்ல உங்க கூட வருவதுக்கு எனக்கு ஆசைதான், நானும் இந்த சிறை உடைச்சிட்டு வந்துருவேன். ஆனா எங்க வீட்டு முதலாளியினுடைய பையன் எதிர்த்த வீட்டு தமிழாசிரியருடைய மகள் அஞ்சலியை காதலிக்கிறான். ஆனால் எதிர்த்த வீட்டு வறுமையில் வாடுகிற தமிழாசிரியருடைய மகனுக்கு எங்கள் முதலாளி தன்னுடைய மகள் அஞ்சலியை கொடுப்பதற்கு தயாரில்லை. ஆனால் அந்த பையன் அபிஷேகத்தை தான் இந்த பெண் காதலிக்கிறாள். ஒரு நாள் எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார், என் வீட்டு நாய்க்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர எதிர்த்த வீட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்க மாட்டேன் என்று எங்கள் முதலாளி சொல்லிவிட்டார். ஆகவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் காத்திருக்கிறேன் என்று அந்த நாய் சொன்னதற்கும் இந்த பிஜேபியில் இருக்கிற நாய்கள் சொல்வதற்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அது நடக்குமா? அது எப்படி நடக்காதோ அதுபோல இதுவே நடக்காது. ஆகவே நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் இட் இஸ் கல்ச்சுரல் வார். இது ஒரு கலாச்சார யுத்தம். இன்றைக்கு 6,50,000 வாக்குகள் இன்றைக்கு பீகாரில் இருக்கிற வாக்குகளை இன்றைக்கு இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள். இனிமேல் தமிழ்நாட்டில் 70 லட்சம் வாக்குகளை புதிதாக சேர்க்கப் போகிறார்கள். அப்படி என்றால் நாம் அடிமைகளாக போகிறோம். தோல் மரத்து போன தொழும்பர்களாக நம்மை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதிகார துணை கொண்டு எதையும் செய்ய முடியும் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை தகர்க்க வேண்டிய பொறுப்பும் தரைமட்டமாக்க வேண்டிய பொறுப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. அதற்குத்தான் கலைஞருடைய பெயரை உச்சரிக்கிறோம், அவருடைய நினைவு நாளை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். ஏனென்றால் எந்த நேரத்திலும் தமிழ் என்று உச்சரித்தவர் கலைஞர். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். 1986 ஒரு சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவோடு ஒரு தேசாந்திரியாக என்னுடைய வீட்டில் இருந்து நான் புறப்பட்டு வருகிற பொழுது, திண்டிவனத்துக்கு கிட்டே நான் பயணித்த பேருந்து வருகிற பொழுது மின்சாரத்தில் உதயசூரியன் மின்னிக் கொண்டிருந்தது. கொடிகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. விதானம் போன்ற பெரிய மேடை. கலைஞர் பேசுகிறார் என்று விளம்பரத்தை பார்த்தேன். உடனடியாக பேருந்தில் இருந்து நான் இறங்கினேன். அந்த மேடைக்கு முன்னாலே வந்து நான் உட்கார்ந்திருந்தேன். மேடையை அன்றைக்கு ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கி கொண்டிருந்தவர் அண்ணன் TR பாலு. கலைஞர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மேடைக்கு வரப்போகிறார் என்றார்கள். நான் முன்னாடியில் ஒரு மாணவனை போல உட்கார்ந்திருக்கிறேன். கலைஞருடைய கார் வந்தது. கலைஞருடைய காரின் முன்னால் ஒருவன் கல்லெடுத்து எறிந்தான். கண்ணாடி உடையவில்லை. கலைஞருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. ஆனால் கூட்டம் கத்தியது. கலைஞருடைய உயிருக்கு ஆபத்தென்று கோபத்தின் உச்சிக்கு போனார்கள் தொண்டர்கள். அதற்கு பிறகு மேடையில் பேசியவருடைய பேச்சிலே அனலும் கனலும் கொதித்தது. ஒரு எதிரிலே நாற்காலி போட்டு ஜெயின் உட்கார்ந்திருப்பது மாதிரி கவியரசர் பொன்னிவளவன் உட்கார்ந்திருந்தார். அவர் தன்னை மேடைக்கு அழைப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பொன்னிவளவனை அழைத்தார் TR பாலு. மெல்ல நடந்து மேடைக்கு வந்தார் பொன்னிவளவன். கவிதையை எழுதி வைத்திருக்கவில்லை, கவிதையை தயார் செய்யவில்லை. மேடைக்கு வந்தார். மேடையில் இருந்த கலைஞரை பார்த்தார். பார்த்துவிட்டு கலைஞரை பார்த்து சொன்னார், பாதத்தை பார்த்துவை பாதையெல்லாம் முழுகிடக்கும். சாதத்தை சாப்பிடுமுன் சாப்பிடவில் காகத்தை, பாலெல்லாம் நஞ்சிருக்கும் பார்த்து பருகிடினி, காலமெல்லாம் உன்னை கொத்த காத்திருக்கும் மரணத்தை நாளெல்லாம் ஏமாற்ற நன்றாய் விழித்திரினி.
அடம் செய்யும் மரணமனில் அதனிடம் வேறு இடம் உண்டு போய் என்று என்னிடத்தில் அனுப்பிவிடு. உன்னுயிரை காப்பதற்கு என்னுயிரை தந்திடுவேன், இன்னுயிரே நீ மரணத்தை வென்றுவிடு என்று கவிதை பாடி முடித்தார். நான் உட்பட எல்லோரும் அழுதோம். கலைஞர் பேச வந்தார். யாரோ ஒருவன் என்னை தாக்க முயற்சித்திருக்கிறான். பொன்னிவளவனுடன் அதனாலே தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்திருக்கிறது. நான் காயம்பட்டாலும் பரவாயில்லை, தமிழுக்கு லாபமா நஷ்டமா என்றுதான் பார்ப்பேன். அவன் தாக்கியதால் தான் பொன்னிவளவனிடமிருந்து தமிழுக்கு ஒரு பாட்டு கிடைத்திருக்கிறது என்று, தமிழுக்கு என்ன லாபம் என்று கருதுகிற பாட்டுடை தலைவர் கலைஞரின் நினைவு நாளில் அந்த நினைவுகள் ஒரு நாளும் அழிவதில்லை என்பதை பதிவு செய்து, இன்னும் பேசிக்கொண்டிருந்தால் நிலைமை புரியாதவன் என்ற பழி என் மீது விழும் என்று கருதி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.